வணக்கம், நான் உங்கள் ஜோதி குணா. வெல்கம் பேக் டு அன்பு தொழில் சமையல். நம்ம இன்னைக்கு கரம் மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எந்தெந்த பொருட்கள் எந்த அளவில் சேர்க்கணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். லவங்கப்பட்டை 10 கிராம் எடுத்துக்கலாம். அன்னாச்சிப்பூ ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. மராட்டி மொக்கு ஒரு 10 கிராம். கல்பாசி ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. லவங்கப்பூ 5 கிராம். ஜாவி பத்திரி ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 5 கிராம். முழு மல்லி 25 கிராம். மிளகு ஒரு 15 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம் 15 கிராம். சோம்பு ஒரு 5 கிராம். இவ்வளோதாங்க. மொத்தம் நம்ம இப்போ 11 பொருட்கள் காமிச்சிருக்கேன். 2 பிரிஞ்சி இலை. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது பார்த்துக்கலாம். மல்லி போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. மிளகு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, லவங்கப்பட்டை எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மிளகு வேணான்னா வரமிளகா சேர்த்துக்கோங்க. கலராக வேணும்னா வரமிளகா சேர்த்துக்கலாம். கல்பாசி போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே ஒன்றா போட்டுகிட்டே வரலாம். ஜாவி பத்திரி, மராட்டி மொக்கு, லவங்கப்பூ, கிராம்புன்னு சொல்லுவாங்க, லவங்கப்பூனும் சொல்லுவாங்க. கடைசியாக சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இலைகளை கொஞ்சம் தூள் உடச்சி போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலைகள் லைட்டாக நீங்கள் ஒரு 30% ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடி ஆக்கிறதுக்கு தான் இதை ரோஸ்ட் பண்ணுறோம். இது ரொம்பவும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஸ்மெல்லு போயிடும். அதனால் இந்த குவான்டிட்டியில் செஞ்சாவே உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு வரும். நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இதை லைட்டாக பொறுக்கிற அளவுக்கு, சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்தளவுக்கு வறுத்தா போதும். இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் இதோட மனம் மாறாமல் இருக்கும். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, வெஜிடேபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இந்த மாதிரி வெஜிடேபிள் குருமா, வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. நம்மளோட கரம் மசாலா பொடி சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக அன்பு தொழில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.